வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா பகுதியில் தொடரும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா பகுதியை ஒட்டியுள்ள மலைப்பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை கனஜோராக நடப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுகின்றன. இதனை ஆதாரத்துடன் நமது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி அண்மையில் ஒளிபரப்பியதன் எதிரொலியாக வாலாஜா காவல் நிலைய ஆய்வாளர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். அதன் பிறகும் இந்த சாராய விற்பனை ஒழியவில்லை என்பதற்கு இந்த காட்சிகளே உதாரணமாக உள்ளன. போலீசார் வருவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு தப்பித்துக் கொள்ள கள்ளச்சாராய விற்பனையாளர்கள் இந்த புதிய யுத்தியை கையாண்டுள்ளனர். அதாவது ரோப்கார் முறையில் மலை உச்சியில் இருந்து மலையடிவாரம் வரை கட்டப்பட்டுள்ள கயிறு ஒன்றில் சாராயம் பொட்டலம் போடப்பட்ட பிளாஸ்டிக் பாத்திரம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. அந்த பாத்திரத்தில் மது விரும்பிகள் பணத்தை போட அவை மலை உச்சிக்கு சென்று சாராய பொட்டலங்களாக கீழே வருகின்றன. இந்த சாராய விற்பனை தொடர்பாக ஆம்பூர் டிஎஸ்பி பிலிப்பை தொடர்பு கொண்ட போது முதலில் மறுப்பு தெரிவித்தாலும் பிறகு இதுகுறித்து விசாரிக்க உள்ளதாக உறுதியளித்தார். கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதோடு கள்ளச்சாராயத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து அப்பகுதி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதும் அவசியம்.